குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 முறை தண்ணியில் அலசிட்டு ஒரு கைப்பிடி கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதே மாதிரி கீரையும் நல்லா வதங்கணும். வதங்கினாதான் கசப்பு தன்மை இருக்காது. வெந்தயக்கீரை நல்லா வதக்காமல் சாதம் பண்ணோன்னா கசப்பு தன்மை இருக்கும். கீரையை நல்லா வதக்கியாச்சு. இப்போது 1/4 டீஸ்பூனை விட குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்திருக்கும். அளவில் 200 கிராம் அரிசியை 2 முறை அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் அரிசி உடையாமல் வதக்கிக்கலாம். பட்டாணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச பட்டாணி வேக வச்சு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தாலும் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சில பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். நீங்கள் எந்த மாதிரி அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். விசில் வந்தால் ஒரு விசில், இல்லைனா 15 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீமில் நல்லா ஆறின பிறகு தான் மூடி ஓப்பன் பண்ணணும். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. கலந்து விட்டுக்கலாம். மேத்தி மட்டர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த புலாவுக்கு தயிர் பச்சடி, குருமா, ஊறுகாய் எல்லாமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.